மார்னிங். இன்னைக்கு பார்த்தலாம் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த மெனு பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபைல் மெனு பார்த்துருக்கோம். ஹோம் மெனு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஃபைல் மெனு பார்த்துருக்கோம். நம்மளுக்கு ஃபைல் மெனுல வந்து ஃபைலு ஓப்பன், க்ளோஸ், சேவ் ஆஸ், பிரிண்ட் இது மாதிரி பார்த்துருக்கோம். இன்சர்ட் மெனு பார்த்துட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 2019 வேர்ட்ஸில் மட்டும்தான் இந்த ட்ராங்கிறது வந்து எனேபிள் ஆகும். 2013 அண்ட் 10ல் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்காது. இந்த ட்ராவில் என்ன யூஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கப்போ எதாவது எழுதலைன்னா இதை வந்து பெண்ணாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட்னு எழுதலாம். எழுதிட்டு அதை அப்படியே அடிச்சிடலாம். அதே பார்த்தீங்கன்னா பென்னு சைஸ் இருக்குங்க. பென்னு சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டு அது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது வந்து பர்பஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஹிண்ட்ஸு கொடுக்கலாம், ஒரு அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்கிறத வந்து நம்ம வந்து நடத்துகிறப்போ வந்து சொல்லலாம். அதுக்கோசரம் தான் வந்து இந்த ட்ராங்கிறது வந்து யூஸ் ஆகும். நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னு டெலீட் பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதோட பர்டிகுலர் ஃபார்மேட்டிங், இந்த பேக்ரவுண்ட் கலரு, உங்களுக்கு என்ன லைன்ஸ் வேணும். பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரூலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூல்டு போடுறது அதுக்கெல்லாம் கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராயிங் கேன்வாஸ் இதையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம வந்து வரைய போகிறோம், இந்த வரைகிறத வந்து ஒரு இமேஜாக வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த என்சிஆர்டி புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நோட்ஸ் வரைஞ்சிட்டு அந்த நோட்ஸில் இருந்து ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க, பாயிண்ட்ஸு. அதுக்கு வந்து இந்த ட்ராங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து ட்ரா. இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு யூஸ் இல்லை. அதனால் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் இருந்து என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அந்த ரூலர் இருக்குது ஃபார்மேட்டில் நன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டு வந்துடும். நார்மலாக வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது வேணும், அலைன்மெண்ட் வேணும், ஃபாண்ட் சைஸ் வந்து அதிகமாக வேணும்னா நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லையே கொடுத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் வியூன்னு ஒன்று இருக்குது. டிசைன் வியூவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த டெம்ப்ளேட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்ன்னு இருக்குது. எல்லா தீம்ஸையும் சூஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தீம்ஸ் தகுந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். அப்படி வேணும்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டெக்ஸ்ட்டு. அதாவது எந்தெந்த இதுக்கு வேணுமோ அந்த இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிறது இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கலர்ஸ் எதாவது வேணும்னா கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் ஏதாவது வேணுன்னா கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கலர் எதுவும் நம்ம வந்து இங்கேருந்து அப்ளை பண்ணலை, அதனால் நம்மளுக்கு வந்து கலர் தேவையில்லை. அதே மாதிரி பேராகிராஃப் ஸ்பேஸிங்கு, அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அது கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன பார்க்கலாம்னா வாட்டர் மார்க்கிங் கொடுக்கும். இதில் வாட்டர் மார்க்கிங் நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வாட்டர் மார்க்கிங் வந்து நம்மளாக கொடுத்துக்கலாம். அல்லது வந்து என்ன மாதிரி வாட்டர் மார்க்கிங் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ வந்து டெக்ஸ்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட பேர் டைப் அடிச்சிட்டேன்னா அந்த வாட்டர் மார்க்கிங் பேரில் வந்து என்னோட பேர் வந்து வந்துடும். சரிங்களா? கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் மார்க்கிங் பேர் சரவணன் இருக்கும். எந்தெந்த புது பேஜ் ஓப்பன் பண்ணாலுமே சரவணன் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து வாட்டர் மார்க்கிங்கு. இது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த கண்டென்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப வந்து அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேஜோட கலரு, நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து எனக்கு வந்து சப்போஸ் கலர் பிரிண்ட் அவுட்டில் வேணும் அப்படின்னா நான் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். லைட் கலரு, என்ன கலரு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டார்க் கலரை வந்து ஆப்போசிட் கலரில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பேஜ் பார்டர் இருக்குது. பேஜ் பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குது. 3 மெனு இருக்குது பார்டரில். அதாவது என்ன மாதிரி பார்டர் நம்மளுக்கு வேணும், ஸ்டைலு. இது வேறு 2 ப்ரீடிஃபைண்டாக 3 ஸ்டைல் இருக்குது. இது மாதிரி கொடுத்துட்டு நீ ஜஸ்ட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா பாக்ஸ் டைப் வரும். பாக்ஸ் டைப் வரப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அது பார்த்தீங்கன்னா வந்து அது பர்டிகுலர் இது மட்டும் எங்கே செலக்டாக இருக்குது அது. சப்போஸ் வந்து கண்ட்ரோலையே கொடுத்துட்டு இப்போ வந்து இதுக்கு போய் பேஜ் பார்டர் கொடுத்துட்டு பாக்ஸ் கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் எப்படி ப்ரிவியூ வரப்போகுதுன்னு காட்டிடுச்சு. சரிங்களா? நீங்கள் இந்த பார்டர் நல்லா இருக்குது அப்படின்னா கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பேஜினுடைய பார்டர் வந்து செட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்டரு. அதே மாதிரி இந்த பார்டர் வேண்டாம்,
எனக்கு வேறு பார்டர் வேணும், அதே மாதிரி ஷேடோ டைப்பில் வேணும், அதே மாதிரி 3D வியூவில் வேணும், அல்லது வந்து புதுசான இதில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து பார்டர் செட் ஆகும். இது பார்த்திங்கன்னா வந்து பேஜ் பார்ட்ரு, இதுதான் வந்து டிசைனு. அடுத்து பார்த்திங்கன்னா லேஅவுட்டு. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு பேஜோட லேஅவுட்டு தான் இம்பார்ட்டன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா A4 சீட் தான் செலக்ட் பண்ணணும். A4 சீட் செலக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ மார்ஜின் கொடுத்துருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். இதை பொறுத்து தான் வந்து பேப்பர் வந்து என்ன பேப்பர் சூஸ் பண்ணியிருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து இது டெக்ஸ்ட் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஓரியன்டேஷன் மெத்தடுன்னு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா லென்த்து டாக்குமெண்ட்டாக இருக்குது. இதே வந்து லேண்ட்ஸ்கேப் கொடுத்தோம்னா என்ன ஆகுனா பேஜோட வித்து வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு. அதாவது வந்து இடத்து பக்கத்துலேருந்து வர மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இது ஒன்று. அதே பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 2 காலமாக எனக்கு வேணும் டெக்ஸ்ட்டு அப்படின்னா, உனக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் காலத்தில் போய் 2 காலம்னு கொடுத்தீங்கன்னா 2 காலமாக மாறிக்கும் டெக்ஸ்ட்டு. யூஸ்வலாக ஒரு புக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 காலமாக தான் இருக்கும், 3 காலமாக இருக்கும். அதே மாதிரி லைன் பிரேக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லைன் நம்பர்ஸ் கூட இருக்குது. வேணும்னா நம்ம லைன் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக லைன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹைஃபன்ஸ் வச்சு கூட கொடுக்குறோம். நம்ம ஹைப்போதீசிஸ் வச்சு கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் வரப்போ ஒரு மெசேஜோடு வரும். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இண்டென்ட் இருக்குது. இண்டென்ட்லாம் என்ன யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து பர்டிகுலர் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து லைன் ஸ்பேஸ் வந்து 0.2 வரணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IEEE எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. IEEE பார்த்தீங்கன்னா A4 செட் டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா பேராகிராஃபில் போய் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லைன் ஸ்பேஸ் வந்து 0.2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 0.2 ப்ளஸ் வந்து ஆஃப்டர் த வந்து 0.6 பாயிண்ட்டு மல்டிபிள் லைன்ஸு 0.95ன்னு கொடுப்பாங்க. இந்த 0.95ன்னு கொடுத்தா என்ன ஆகுன்னா 0.95 இது கொடுத்தா என்ன ஆகுன்னா அந்த பேஜ் வந்து ஒரு சின்னதாக டேப் கொடுத்து அதில் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் எடுத்து பார்க்குறப்ப ஒரு 2 காலமில் அந்த டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாக்டாக இருக்கும். இந்த கேப்லாம் வந்து யூனிக் கேப்பாக இருக்கும். அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் இது வந்து இன்டென்ட். அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா 2.5 0.25 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸு. முக்கியமாக பார்க்குறது மார்ஜனு, ஓரியன்டேஷன் பார்ப்போம், சைஸ் பார்ப்போம், காலம் பார்ப்போம். அது காலம் வந்து எப்போ பிரிண்ட் எடுக்கிறப்ப மல்டிபிள் காலம் எனக்கு வேணும்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னுடைய லே அவுட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சஸ். இந்த ரெஃபரன்சஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா ஒரு பெரிய புக்கு எடிட் பண்ணுறவங்க வந்து அது டேபிளாக கண்டென்ட்லாம் கொடுத்து அது எல்லா கண்டென்ட்டையும் ஆட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அதை வந்து ரெஃபரன்சஸ், அதாவது எல்லாமே பேஜ் செட்டப் கொடுத்துட்டோம்னா அந்த பேஜ் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக லிங்க் எடுத்து அதுக்கு பேர் தான் இந்த ரெஃபரன்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் இருக்குது. மெயிலிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்வலப் லெட்டரை டைப் அடிக்கிறப்போ வந்து ஒரு காமன் மெசேஜ் ஹாப்பி பர்த்டேன்னு மெசேஜ் கொடுத்துட்டு அந்த மெசேஜை வந்து 100 பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா அட்ரஸை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 ஆப்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்வலப் மெத்தட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேபிள் மெத்தடும் இருக்குது. லேபிள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேபிள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ஸில் புக்ஸில் லேபிள் கூட வைப்பாங்கல்ல, அது மாதிரி கூட நமக்கு டிசைன் பண்ணலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெயில் மெர்ஜிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா மெயில் மெர்ஜிங் கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரம் அட்ரஸ்னு ஒன்று கொடுத்துட்றேன், டு அட்ரஸ் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? டு அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொடுத்துடலாம். ஹாப்பி பர்த்டே கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இந்த மெசேஜ் இது கொடுத்துட்டோம். இது வந்து மெசேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது, ரொம்ப சின்னதாக. நீங்கள் வேணால் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் படுத்திக்கோங்க. இன்க்ரீஸ் படுத்திங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து மெயில் மெர்ஜ் போகிறோம். மெயில் மெர்ஜ் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் பண்ணுறப்ப என்ன மாதிரி டெக்ஸ்ட்டாக கொடுக்குறீங்கன்னு கேட்கும் உங்கள்கிட்ட. இமெயில் பண்ணுறீங்களா, இல்லை என்னெல்லாம் பண்ணுறீங்களா, லேபிள் பண்ணுறீங்களா, டெஸ்டினேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் விசார்டுன்னு இருக்குது. என்னம்மா டைப் கொடுக்க போகிறோம், லெட்டரில் கொடுக்க போகிறோம், அது நெக்ஸ்ட்டு கேட்க போகுது.
எந்த டாக்குமெண்ட் கொடுக்க போகிறோம்? இந்த டாக்குமெண்ட் தான் கொடுக்க போகிறோம். கரண்ட் டாக்குமெண்ட்டு அதை கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ வந்து வேறு ஏதாவது வந்து உங்ககிட்ட மெயில்மெயில் டாக்குமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸல் சீட்டில் இருந்தால் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறப்ப என்னாங்கன்னா க்ரியேட்டுன்னு கேட்கும். இங்கே என்ன கேட்குன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்கும் உங்ககிட்ட. அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர். அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம். சப்போஸ் வந்து என்னோட பேர் சரவணன். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கேட்குது, எங்களோட அப்பா பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி XYZ கம்பெனி கொடுங்க. அடுத்து அட்ரஸ் வந்து நான் ப்ரெசண்ட்டாக வந்து சென்னையில் இருக்கிறேன், அதனால் சென்னை கொடுங்க. அடுத்த அட்ரஸ் லைனில் சப்போஸ் அட்ரஸ் 1 இங்கே வந்து சம் அட்ரஸ் கொடுங்க. மோரி இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை. இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து சென்னை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. இது கொடுத்துட்டோம்னா இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி இது மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் என்ட்ரி வந்து ஆட் பண்ணலாம். இதில் இது ஒரு என்ட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி கூட இருக்குது. நீங்கள் என்னென்னா தப்பாக அடிச்சுட்டு இதே டேட்டாவை வந்து நீங்கள் வந்து இன்னொரு என்ட்ரி கொடுத்துக்கலாம். இன்னொரு என்ட்ரி கொடுக்குறப்ப கீழே அவங்க வந்து ஒரு டாக்டரு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து சச்சின் அர்ஜுன். அது பார்த்தீங்கன்னா சப்போஸ் கம்பெனி வந்து ABC கம்பெனியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சப்போஸ் மும்பையில் இருக்கிறாங்க. மும்பை நம்ம வந்து வெறும் மும்பை மட்டும் தெரியும், அட்ரஸ்ஸு தெரியாது, அதனால் மும்பைன்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா ஸ்டேட் வந்து அது வந்து மகாராஷ்டிரா போட்டுட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு என்ன கேட்குன்னா இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ண சொல்லி கேட்குது. அதாவது ஓப்பனே பண்ண சேவ் அட்ரஸ் கேட்குது. சரிங்களா? என்ன கொடுக்க போகிறீங்க? சிம்பிள் டெமோன்னு ஒரு ஃபைல் கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்ன ரெக்கார்டு க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ரெக்கார்டு வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ சேவ் ஆனோட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபைல்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிடுச்சு. சூஸ் பண்ணோட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதை வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து செலக்ட் பண்ணுறோம். எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் டிஃப்ரெண்ட் லிஸ்ட் அப்படின்னா வந்து எந்த லிஸ்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. அதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு இருக்குது, 2 ரெக்கார்டு இருக்கான்னு கேட்குது. ரெண்டுமே ஒரே ரெக்கார்டு தான். நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறோம். எக்ஸிஸ்ட் லிஸ்ட் கொடுத்த வாட்டி என்னென்னா அட்ரஸ் பிளாக்ஸ் கொடுக்குது, கிரீடிங் லைன்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் போர்ட்ஃபோலியோ இருக்குது. அட்ரஸ் பிளாக்ஸ்லேயே நீங்கள் கொடுங்க. கொடுத்தப்ப என்ன கேட்குது? என்னமா டேட்டா வேணும்னு கேட்குது. அதாவது சரவணன் இது மாதிரி வேணுமா, இப்படி வேணுமான்னு கேட்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஓகே கொடுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா ப்ரிவியூ பார்க்கலாம், நம்மளால் ப்ரிவியூ பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்படி நம்ம என்ன டைப் பிடிச்சிருக்கோமோ அந்த டேட்டாவுக்கான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா? மிஸ்டர் சரவணன் XYZ2. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அட்ரஸை வந்து நான் பேக் போகிறேன். இந்த இடத்த வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் 2 அட்ரஸில் மட்டும் போடுறேன். 2 அட்ரஸில் மட்டும் போட்டேன். ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து இன்வைட் பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும். அதனால் வந்து என்னோட பேரை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், மை செல்ஃப்னு போடுறேன். போட்டுட்டு 2 அட்ரஸ் மட்டும் போட்டுட்டு காமனாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போட்டுட்டு இந்த அட்ரஸை மட்டும் மாற்றுறேன் நான். இப்போ என்ன ஆகுது? நெக்ஸ்ட்டு போகிறோம். அந்த பேர் வந்துச்சு இல்லைங்களா? அந்த பேர் சப்போஸ் வந்து உங்களுக்கு அது வேண்டாம், தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் ரெசிபியன் லிஸ்ட்டில் போயிட்டு உங்கள் பேர் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த பேரை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த demo.mdbயில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்ஸு இதே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த மெயிலிங் வரப்போ இந்த எப்போ வந்து எனேபிள் ஆச்சோ அப்போ எடிட் ரெசிபியன் லிஸ்ட் இருக்குது, ஹைலைட்டிங் த மெர்ஜிங் ஃபீல்டு இருக்குது, அட்ரஸ் பிளாக்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ரெக்கார்டு தான் நம்மகிட்ட இருக்குது. 2 ரெக்கார்டை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் மெயில் மேரேஜ். அதாவது வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு 1000 பேருக்கு அனுப்புங்க அப்படின்னா கண்டென்ட் நம்ம டைப் அடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்தந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் இந்த ஏஜில் இருப்பாங்க, இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு ஒரு இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மெயில் மேரேஜ் கொடுத்துடணும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். கம்ப்ளீட் ஆகுது. இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லெட்டர் கொடுக்க போகிறோம். ப்ரிவியூ கொடுத்தோம்னா என்ன வச்சுருக்கோமோ அதை கொடுத்துரும்.
ஜஸ்ட்டு வந்து முடிச்சிருங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, பிரிண்ட் குடுங்க அல்லது வந்து எடிட். பிரிண்ட்டுன்னு குடுத்தீங்கன்னா, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்லுது ரெக்கார்ட. ஜஸ்ட் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா 2 பேஜா வந்து பிரிண்ட் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேம் குடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து வேர்டு மட்டும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால வேர்டு மட்டும் தான் காட்டும் உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 ரெக்கார்டு காட்டுது நம்மளுக்கு. 2 பேஜ் இருக்கு. இப்ப பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒண்ணு இருக்கு. செகண்ட் பேஜ்ல இன்னொரு டேட்டா இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ஸ்டாப் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 2 ஃபீல்டு காட்டுறேன். சரி இதுதான் பார்த்தீங்கன்னா மெயிலிங்ஸ். மெயிலிங்ல கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸி. இங்கிருந்தே நான் பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு, இது செகண்ட் ரெக்கார்டு. இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபினிஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பார்த்தீங்கன்னா எடிட் டாக்குமெண்ட் சென்ட் பை மெயிலு அல்லது வந்து ஒரு சும்மா 1,2ன்னு குடுத்துக்கோங்களேன். குடுத்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு வந்து பேஜ் வந்து தெரிஞ்சிரும். 2 டாக்குமெண்ட் தான் இருக்கு. இது குடுத்தோனேன்னா 2 பேஜுமே நமக்கு பிரிண்ட் அவுட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்களா, சச்சின் வந்துச்சு. அடுத்து வந்து சரவணன் வந்துச்சு. 2 டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 4 பேஜா வந்துச்சு. அதாவது முன்னாடி இருக்க டாக்குமெண்ட்ட வந்து நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணோமோ, அத எடிட் பண்ணிக்கணும் ப்ராப்பரா. ஃபர்ஸ்ட்லயே ஆர்டர் வைஸ் எடிட் பண்ணிட்டோம்னா, அது என்ன ஆகும், வந்து குடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து குடுத்துரும். நம்ம என்ன பார்டர் குடுத்துருக்கோமோ, அந்த டேட்டா வந்துரும். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மெயிலு. அடுத்த கிளாஸ்ல வந்து ரிவ்யூ பார்க்கலாம். அடுத்து வந்து வியூ பார்க்கலாம். தேங்க் யூ.